ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ வந்து டூயல் பூட்டை பற்றின வீடியோ. அதாவது நம்ம சிஸ்டத்தில் விண்டோஸ் ஓஎஸ் வச்சுருப்போம், உபுண்டு வச்சுருப்போம், லினக்ஸ் வச்சுருப்போம், ஃபிடோரா வச்சுருப்போம், சம்திங் அனதர் ஓஎஸ் வச்சுருப்போம். நாம் அப்படி வச்சுருக்கும் போது சப்போஸ் நமக்கு வந்து தேவையில்லை, நம்ம விண்டோஸ் மட்டும் வச்சுருக்கேன், உபுண்டு மற்ற லினக்ஸ் ஓஎஸை வந்து நான் யூஸ் பண்ண போகிறதில்ல, நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம அந்த ஓஎஸோட பார்ட்டிஷனை வந்து டெலீட் பண்ணிட்டு என்டிஎஃப்எஸ்ஸை மாற்றி நம்ம விண்டோஸுக்கு யூஸ் பண்ணுவோம். பட் ஆனால் பூட் மெனுவில் அந்த என்ட்ரி அப்படியே தான் இருக்கும். அதாவது யூஇஎஃப்ஐ பூட் மெனுவில் அந்த என்ட்ரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட பயாஸில் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் பூட் மெனு இருக்குது, உபுண்டு இருக்குது, இது ரெண்டும் இருக்குது. இப்போ நான் விண்டோஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன், ஆனால் உபுண்டு ஆல்ரெடி இருந்துட்டு தான் இருக்குது. இப்போ நம்ம அந்த உபுண்டுவை எப்படி இப்போ நம்மளுடைய பூட் மெனுவில் இருந்து, அதாவது யூஇஎஃப்ஐ பூட் மெனுவில் இருந்து நம்ம ரிமூவ் பண்ணுவது, சேஃபாக ரிமூவ் பண்ணுறது. அதனால நமக்கு விண்டோஸோட பூட் மெனு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது. நம்ம டூயல் பூட்டை மட்டும் நம்ம டிலீட் பண்ணிக்கலாம். டிஸ்க் பார்ட் மூலியமா அந்த யூஇஎஃப்ஐல இருக்கக்கூடிய அன்வான்ட் அதர் ஓஎஸோடைய என்ட்ரிஸை நம்ம சேஃபாக டெலீட் பண்ணணும். ஸோ அதுக்கு நீங்கள் கமெண்ட் ப்ராம்ப்ட் போய் ரைட்ஸோட ஓப்பன் பண்ணணும். ஸோ நான் ரைட் கிளிக் பண்ணுறேன், டெர்மினல் அட்மின், இதில் போயிட்டு நம்ம டிஸ்க் பார்ட். ஸோ இப்போ டிஸ்க் பார்ட் கமெண்ட் ப்ராம்ப்ட் வந்துருச்சு. ஸோ நம்ம லிஸ்ட் டிஸ்க், இப்போ என்கிட்ட 2 டிஸ்க் இருக்குது, ஒரு 1 டிபி டிஸ்க் ஒன்று, ஒரு 2 டிபி டிஸ்க் ஒன்று. ஸோ இப்போ நம்ம இந்த 1 டிபி டிஸ்கில் தான் வந்து நம்மளுடைய பூட் மெனுஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அதனால் செலக்ட் டிஸ்க் 0, சாரி, ஸோ அதனால் செலக்ட் டிஸ்க் 1. ஸோ இப்போ அந்த நம்ம டிஸ்க் 1 செலக்ட் பண்ணிட்டோம், அதில் எந்த பார்ட்டிஷனில் இருக்குன்னு செக் பண்ணணும். பெரும்பாலும் சிஸ்டம் அப்படிங்கிற பார்ட்டிஷனில் தான் அது இருக்கும். பட் ஆனால் சிஸ்டம்ங்கிற பார்ட்டிஷனுக்கு டிரைவ் லெட்டர் இருக்காது, அதனால நமக்கு விண்டோஸில் காட்டாது. இப்போ நம்ம ஸோ லிஸ்ட் பார்ட்டிஷன், இப்போ பார்த்தீங்கன்னா பார்ட்டிஷன் 1ல் சிஸ்டம்ங்கிற பார்ட்டிஷன் இருக்கு, அது 100 MB. அதுக்குள்ள தான் இந்த யூஇஎஃப்ஐயோடைய பூட் மெனு என்ட்ரிஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இப்போ நம்ம அதனால அந்த சிஸ்டம்ங்கிற பார்ட்டிஷனுக்கு ஒரு மவுண்ட் பாயிண்ட், அதாவது ஒரு சிடி மாதிரி டிரைவ் லெட்டர்ஸ் இருக்கு இல்லைங்களா, அது மாதிரி நம்ம அந்த சிஸ்டம்ங்கிற பார்ட்டிஷனுக்கு நம்ம ஒரு டிரைவ் லெட்டரை அசைன் பண்ணிட்டு நம்ம உள்ள போய் நம்ம டெலீட் பண்ணணும். ஸோ அதுக்கு செலக்ட் பார்ட்டிஷன் 1, அசைன் லெட்டர் செட்டு. ஸோ இப்போ நம்ம டிஸ்க் 1ல் இருக்கக்கூடிய சிஸ்டம்ங்கிற பார்ட்டிஷனுக்கு ஜெட் அப்படின்னு ஒரு லெட்டர் மவுண்ட் பாயிண்ட்டை கொடுத்துட்டு அசைன் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம டிஸ்க் பார்ட் விட்டு வெளியே வந்துட்டு எக்ஸிட், Z கோலன் ஓப்பன் பண்ணுறோம், Z கோலன் DIR போட்டு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள EFI அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும், அதுக்குள்ள போகணும். CD EFI, அதுக்குள்ள DIR போட்டு பார்த்தீங்கன்னா ஸோ மைக்ரோசாஃப்ட்டுங்கிறது விண்டோஸோட பூட் மெனு இன்ட்ரெஸ். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலி லினக்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், அதோட பூட் மெனு என்ட்ரி இருக்குது. உபுண்டு லினக்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், அதோட பூட் மெனு என்ட்ரி இருக்குது. ஸோ இப்போ நம்ம மைக்ரோசாஃப்ட் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம், மற்ற 2 இதையும் நம்ம ஆல்ரெடி டெலீட் பண்ணிட்டோம். இந்த பூட் மெனு என்ட்ரிலேருந்து நம்ம ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா இந்த உபுந்துங்கிற ஃபோல்டரையும் கலிங்கிற ஃபோல்டரையும் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். உபுந்து மட்டும் வேணும்னா கலிங்கிற ஃபோல்டரை ரிமூவ் பண்ணணும், இல்லை களி மட்டும் வேணும்னா உபுந்துங்கிற ஃபோல்டர் ரிமூவ் பண்ணணும். எது உங்களுக்கு வேணாமோ அந்த ஃபோல்டரை நீங்கள் ரிமூவ் பண்ணணும். ஸோ இப்போ நான் உபுந்துங்கிற டைரக்டரியை ரிமூவ் பண்ண போகிறேன். அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு எஸ்ஸா நோவான்னு கேட்குது, நம்ம எஸ். ஸோ இப்போ நீங்கள் டிஆர் போட்டு பார்த்தீங்கன்னா உபுந்துங்கிற டைரக்டரி இல்லை. ஸோ இப்போ நம்ம கலி லினக்ஸும் வேண்டாம் அப்படிங்கும்போது அதே கலி லினக்ஸையும் நம்ம டெலீட் பண்ணுறோம். ஸோ
இப்போ எக்ஸிட் கொடுத்துட்டு வெளியே வந்துடுங்க. இப்போ நீங்கள் சிஸ்டத்தை நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுடைய பூட் மெனு என்ட்ரியில் மைக்ரோசாஃப்டோட பூட் மெனு மட்டும்தான் இருக்கும். உபுண்டு கலி லினக்ஸும் இருக்காது. இப்படி தான் நம்ம சேஃபாக UEFI பூட் மெனு லோடரில் நமக்கு தேவையான OS மட்டும் வச்சுக்கிட்டு தேவையில்லாத OSோட பூட் மெனு என்ட்ரியை நம்ம ரிமூவ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் மைக்ரோசாஃப்டோட பூட் மெனு என்ட்ரி அது ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்னா அதை எப்படி வந்து UEFI மோடில் போயிட்டு சரி பண்ணுறதுன்னு. நம்ம விண்டோஸ் OS மட்டும் தான் வச்சுருக்கோம். பட் ஆனால் பூட் மெனு என்ட்ரியில் ஏதோ கரெக்ட் ஆகிடுச்சு. அதுக்கு வந்து நிறைய ப்ராப்ளம் இருக்கும். வைரஸ் கூட வந்து சம்டைம் வந்து பூட் மெனு என்ட்ரியை கரெக்ட் பண்ணுவாங்க. அப்படி கரெக்ட் ஆகிடுச்சு, மைக்ரோசாஃப்டோட பூட் மெனு என்ட்ரியே கரெக்ட் ஆகிடுச்சு, விண்டோஸ் பூட் ஆக மாட்டேங்குது அப்படிங்கும்போது நாம் எப்படி இந்த UEFI பூட் மெனுவில் போயிட்டு மைக்ரோசாஃப்டோட பூட் மெனுவை ரிப்பேர் பண்ணுறதுங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.